அம்மா மழை வந்துருச்சு, சுட சுட செஞ்சு தரீங்களா? வாப்பா செஞ்சு தரேன். ஆனியன் பகோடா செய்யலாம். அதுக்கு தேவையான வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை சின்ன கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். பூண்டும் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். அரிசி மாவு ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். கடல மாவு பெரிய கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். தேவையான பெருங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தேங்காய் சீவுறதுல இந்த வெங்காயத்தை சீவிக்கலாம். நல்லா சீவிட்டோம். நம்ம இது கூட நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கல்லையே நம்ம மிக்சியில் போட்டு ஒரு மாவு மாதிரி அரைச்சிக்கலாம். உப்பு கொஞ்சம் போல் போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பெருங்காயமும் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடல மாவையும் போட்டுக்கலாம். இது தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. தண்ணி செலிச்சு தான் நம்ம இதை பிரட்டி எடுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. போண்டா மாதிரி வந்துடும். அதனால் நம்ம உதிரியாக தான் பிசையணும். இது ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது காரத்துக்கு கொஞ்சம் போல் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் தான் எடுத்திருக்கேன் நான். தண்ணி கொஞ்சம் போல் அப்படி தெளித்து நம்ம விரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கூட நம்ம எண்ணெயை இப்போ ஒரு கடாயில் வச்சு காய வைப்போம். அதில் நம்ம பகோடாவை போடுவோம். எண்ணெய் காயுது. நம்ம இந்த உதிரியாக இப்படி வச்சுருக்கோம்ல, இதை மெதுவாக கொஞ்சம் எடுத்து சுற்றி போடுவோம். போதும். அடுத்த பேப்பர் போட்டு நம்ம அதில் போட்டுக்கலாம். நம்ம பேக்கரிங்கெலாம் வெங்காய பகோடா வாங்குவோம்ல, அதே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும். நல்லா மொறுன்னு இருக்குது. உங்களுக்கு தெரியுதா சத்தம்? நல்லாயிருக்கு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம இது போல் டப்பாவில் காற்று போகாத மூடி வச்சிட்டோம்னா 2 நாள் குழந்தைங்க சாப்பிட்லாம். வெங்காய பகோடா ரெடி.